ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது நாமினேஷன் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். நாமினேஷன் உள்ளே வந்துட்டு ஆட்கள் வந்து நாமினேட் பண்ணும்போது இங்கே வந்து எல்லாரோட முகமும் ஜூம் பண்ணி காமிப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா யாராவது அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் எதுக்கோ போனால் உள்ளே இருக்கிறவங்கள வெயிட் பண்ணுங்கள், அவங்க வந்துடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உள்ளே போயிட்டு இருக்கும்போது விஜே பார்வதி அண்ட் வியானா வந்து நல்லாவே தூங்கிட்டாங்க. விஜே அப்படி கண்ணாசந்தாங்க, மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்னென்னா ரம்யா வந்துட்டு கேப்டனாக இருக்கிற காரணத்தினால தூங்கினவங்க நிற்க சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து வியானா போய் நின்னாங்க. நான் மட்டும் தான் நின்னான்னு வியானா கேட்க வேறு யார் நீயே சொல்லு அப்படிங்கும்போது யார் பார்வானமோ ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிற்கிறாங்க. நீ ஏன் பக்கத்தில் வந்து நில்லு அப்படின்றாங்க. அவங்க நின்றுட்டுருக்காங்க. உள்ளே வந்துட்டு நாமினேஷன் விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. சரிங்களா? போயிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு இந்த நாமினேஷன் விஷயங்களை சொல்லவே இல்லை. டைம் போயிட்டே இருக்குது. இந்த அம்மாவுக்கு கால் வலிக்குது போல இருக்குது. யாருக்கு? விஜே பார்வதிக்கு. அதுக்கு தூங்காமல் இருக்கணும். எதுக்கு நீங்கள் தூங்குனீங்க? அங்கே தூங்குற இடமா அது தப்பு தானே. வியானா தூங்கினாங்கன்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் ஆனால் அவங்க வந்து பெருசாக வெளியே தெரிவாங்களா கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்கள் தான் வெளியே தெரிவிங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து தூங்குறது எதுக்கு பண்ணீங்க? இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி ஈரை வந்து பேனை வந்துட்டு பெருச்சாலியாக்கின கதையாக வந்து மாற்றிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணு இங்கே நின்று அப்படியே கால் வலி வேறு வெறுக்கன்னு சொன்னாங்கள்ல, இப்படி ஆடுறாங்க. அங்கேருந்து ஒருத்தங்க ஜூம் பண்ணி காட்டுறாங்க. யார்? அரோராவை பக்கத்தில் கமருதன் கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை சார் இதுன்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க முன்னாடியா, அதுவும் இந்த பக்கம் ரம்யாவில் ஒரே சந்தோஷம், நல்லா நில்லுன்னு. கொஞ்ச நேரம், அதாவது ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸே சொல்லலை. இந்த பொண்ணு வேறு ஆரம்பிக்குது. யார்? விஜே பார்வதி மைக்கில், பாஸ் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, நாமினேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு. எனக்கு என்னமோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி சொல்லியிருப்பாங்க பொழுது. ஏன் இதை சொன்னாலும் எனக்கு சத்தியமாக புரியல. அவரு வந்து சொல்ல போகிறார், அது வரைக்கும் நீங்கள் நிற்கணுமா இல்லையா? ஏன்னா இவங்க வந்து அங்கே ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு கேப்டன் ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். போதும் ரம்யா, எனக்கு கால் வலிக்குது அப்படின்ட்டு. எதுக்காக இவங்க ரிக்வஸ்ட் பண்ண தெரியல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னமோ இந்த வாரம் வந்துட்டு சாட்டர்டே சண்டேல வந்துட்டு விஜேஎஸ் கிட்ட செம்ம அடி வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். விஜே பார்வதி தூங்குறது தப்பு, தூங்குறதுக்கு நிற்க சொன்னால் உங்களால் நிற்க முடியாதா அப்படின்னு கலாய்க்க போகிறாரு. இதில் வேறு பிக் பாஸ் கிட்டே வந்து கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு போகிறாரு. போச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதில். ஆனால் யார் முன்னாடி வந்து நல்லா நிமிர்ந்து நிற்கிறோமோ அவங்கக்கிட்ட போய் மொக்க வாங்குறாங்க பாருங்கள் விஜே பார்வதி. என்னத்தை சொல்ல இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, ஆப்போசிட்டில் வியானா நின்றுட்டுருக்காங்க, இவங்க இந்த பக்கம் வந்து ரம்யா நின்றுட்டுருக்காங்க. ரம்யா பக்கத்தில் விஜே பார்வதி. இவங்க இங்கேருந்து வியானா நீ இப்போ உட்காந்துக்கோ அப்படின்றாங்க. அப்போ அப்படின்னு விஜே பார்வதி கேட்டால் உனக்கு என்ன, அவளுக்கு வந்து பீரியட்ஸு, உனக்கு சொன்னால் நல்லா தானே இருக்கா, நில்லு. சூப்பரில். அப்புறம் இவங்க வெறுக்கு சொல்லியிருக்கு, இன்னாடி காட்டணுமா அப்படின்னதுக்கப்புறமா சரி இங்கே வந்து உட்காரு. ஏன் இது ரம்யா சூப்பர்மா. அதாவது தலையாகிறதுக்கு முன்னாடி எப்படி சுபிக்ஷா வந்துட்டு இவங்கக்கிட்ட ஒரு டீலை பேசி கடைசியில் வந்துட்டு நான் ஒன்றும் தப்பு பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த காயினை அடித்தாங்களே, அதே மாதிரி நீங்களும் இந்த ரம்யாவும் பண்ணுற வேலைகள் சூப்பர். ஆக்சுவலாக இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் நீங்கள் வேணால் வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு தகுதி பெறதுக்கு இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டால் தானே வந்திருக்க முடியும். அங்கே வந்துட்டு விஜே பார்வதி அங்கே ஒரு ஓட்டை போட்டு உங்களுக்கு வந்து வர வச்சா, நீங்கள் வந்து நல்லா செஞ்சு சூப்பராக வந்துட்டு நல்லா ஒரு என்ன சொல்லுவாங்க, தக்க சன்மானம் வந்து வேலை செய்யாதவங்களுக்கு சன்மானம் கொடுக்குறது. இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுக்குறீங்கம்மா, சூப்பர்மான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரம்யாஜி வந்துட்டு ஒரு 2 வாரம் சூப்பராக அப்படியே சைலண்ட்டாக அன்புகாங்க கூட போகாமல் அப்படி இருந்துட்டு கடைசியில் வந்துட்டு அதுவும் வந்து தலையாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த தலை ரூமில் போய் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. விஜே பார்வதி கண்டுக்கவே இல்லை. இந்த பொண்ணு எழுத்து நிறுத்தி நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன்டி அப்படின்னா பார்த்தேன் நீ அங்கே வந்துட்டு ஆதரிக்கு தானே சொல்லியிருந்தேன், எனக்கு சொல்லலை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அது புதுசாக வந்திருக்கு அதனால் சொன்னேன் அப்படின்னா, இல்லை தெரியும் எங்களுக்கு அப்படின்னோடனே இந்த பக்கம் அந்த கனி கேங்லாம் கலாய்க்கிறாங்க. பாவம் நம்பி பல்ப் வாங்கிட்டான் அப்படின்ட்டு. இப்போ கடைசியில் வந்து அன்பு கேங் எல்லாமே ஒன்று சேர்த்துட்டீங்க, சூப்பர் அப்படி மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏற்கனவே ரம்யா வந்து இவங்களை வந்து இவ்வளோ நேரம் நிற்க வச்சிட்டாங்க. இதில் பிக் பாஸ் வேறு கூட சேர்ந்து வந்துட்டு அவ்வளோ ரொம்ப நேரமாக நிற்க வைக்கிறாங்க, எல்லாரும் சேர்க்கிறாங்க. கூடவே வந்துட்டு இந்த அரோராலாம் என்ன பண்ணுறாங்கலாம் யோசிச்சு பாருங்கள். இந்த விஜே பார்வதியை சிங்கிளாக வந்துட்டு கிச்சனில் வச்சு செஞ்சுட்டாங்க. இது வரைக்கும் விக்ரம் கிச்சனுக்குள்ளே போயிருக்காரா? அரோரா கிச்சனுக்குள்ளே போயிருக்காங்களா? யோசிச்சு பாருங்கள். சுபிக்ஷா கிச்சனுக்குள்ளே போயிருக்காங்களா? இன்னும் எத்தனை பேர் கிச்சனுக்குள்ளே போகாமல் தப்பிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் போடாமல் ஒன்றும் சொல்கிறதுக்கு. சரி, இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.